நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. இதுல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. நாளை காலையில விழுப்புரம் பார்ட்டிக்கு மறக்காம கொடுத்துரு. சரி முதலாளி. பணம் பத்திரம். கவலைப்படாதீங்க முதலாளி, நான் பார்த்துக்கிறேன். என்னப்பா ராஜா இன்னும் காணோம்? எப்படியும் காசு எடுத்துட்டு வந்துடுவான். சத்தம் போடாத. என்னடா பண்ற? தூங்கல? தூக்கம் வரலையா? எனக்கு வருது.
தூங்குங்க. இப்படி ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா என்ன ஆக போகுது? 2 லட்சம் ரூபா பணத்தையும் காணாம், அது எடுத்துட்டு போன உன் தம்பியையும் காணாம். முதலாளிகிட்ட என்ன பதில் சொல்ல போறேன்? உன் தம்பி தனியால ஓடி போயிட்டான். என்னால் அப்படி ஓட முடியுமா? எனக்கு இன்னும் பொண்டாட்டி இருக்கு, புள்ள இருக்கு. நான் எப்படி ஓட முடியும்? என்ன மன்னிச்சிருங்க. இந்த குடும்பத்துக்கு உதவி பண்ண போய் நீங்க ஆபத்துல மாட்டிக்கிட்டீங்களே. ஜானகி, அவன் நம்ம சொந்த பணத்தை எடுத்துட்டு போயிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். எல்லாமே ஆபீஸ் பணம். இனிமே நான் எப்படி என் முதலாளி முகத்துல முழிக்க போறேன்? அதை நினைச்சாதான். மாப்பிள்ள, அழ வேண்டிய இந்த குடும்பம் இத்தனை நாள் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்த காரணமே நீங்க தான். நீங்க கலங்கி நிக்கிறத பார்க்கும்போது என் மனசு தாங்கல மாப்பிள்ள, தாங்க. அம்மா அழாதம்மா. அத அழாதீங்க அத்தை. நீங்க இந்த குடும்பத்துக்கு பெரியவங்க, நீங்களே அழுதா எப்படி? இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வழி பண்றேன். வாங்க சார். முதலாளி ஏதாவது சொன்னாரா? முதலாளி உன் மேல ரொம்ப கோவத்தில் இருக்கார் அசோக். தெரியும் சார். அதான் முதலாளியை சந்தித்து பேசணும்னு நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன். ஆனால் அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. வேற யாராவது பணத்தை எடுத்திருந்தா போலீஸ் நடவடிக்கை எடுத்திருப்பாரு. நீ நல்லவங்கிறதுனால உன்னை விட்டு வச்சிருக்காரு. ஒழுங்கா பணத்தை கட்டுறதுக்கான ஏற்பாடு பண்ணு. அப்புறம் முதலாளி உன் மேல நடவடிக்கை எடுத்தான்னு சொல்லி அவர் மேல வருத்தப்படாத. சார், முதலாளிகிட்ட நான் கொஞ்சம் டைம் கேட்டா சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் பணத்தை திருப்பி கொடுத்துறேன். அசோக், நம்ம முதலாளி பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவர் பிடிவாதக்காரர். உனக்கு இறக்கம் காட்டினா அப்புறம் ஆபீஸ் பணத்துல கண்டவன்லாம் கை வச்சிருவான்னு சொல்லி அவர் பயப்படுறாருப்பா. அசோக், இந்த பிரச்சனை போலீஸ் அதுக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும், பாத்துக்க. சார் சார் சார், அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணிட வேண்டாம் சார். தங்கராஜ் சார், முதலாளிகிட்ட எனக்கா நீங்க பேசி பாருங்க. நான் ஜெயிலுக்கு போனா என் குடும்பத்தை யார் சார் காப்பாத்துறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது அசோக். உனக்கு நான் 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ள பணம் வந்தாகணும். இல்லைன்னா போலீஸ் வரும். அப்புறம் எங்க மேலேயோ முதலாளி மேலேயோ வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு. தயவு செய்து பணத்துக்கு ஏதாவது வழி பண்ணு. வாமா. அத என்னத்த இதெல்லாம்? மாப்பிள்ள, கல்பனா கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்தாங்க. இதை விற்று எவ்வளோ பணம் கிடைக்குதோ அதில் கடன் அடிச்சிருங்க. பணம் கிடைக்குதுன்னா என் உயிரை கூட கொடுக்குற தயாராக இருக்கேன் மாப்பிள்ள.
நமக்கு மான மரியாதை தான் முக்கியம். இதை வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க மாப்பிள்ளை. ஜானகி, எதுக்கு நீ தாலியை கலட்டின? இது இருக்குங்க, எனக்கு இது போதும். நகை எப்ப வேணா வாங்கிக்கலாம். உங்க கஷ்டத்துக்கு உதவாத நகை எனக்கு எதுக்குங்க? எனக்கு உங்க மான மரியாதை தான் முக்கியம். இல்ல ஜானகி, நான் சொல்றதை கேளு. எடுத்து கழுத்துல போடு. இந்த என்னங்க? நான் சொல்றதை கேளு. இதை முதல்ல கழுத்துல போடு. கழுத்துல போடுன்னு சொல்றேன்ல. இங்க பாருங்க, எல்லாருக்கும் சொல்றேன், இந்த பிரச்சனைய எப்படி தீர்க்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஆம்பளை. இப்போதைக்கு இதை வச்சு சமாளிக்கிறேன். கூடிய சீக்கிரம் இந்த நகையெல்லாம் நான் மீட்டு தரேன். ஜானகி, நான் போய் முதலாளியை பார்த்து இந்த 20,000 ரூபாய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இதுக்கு உங்க முதலாளி சம்மதிப்பாராங்க? பேசி பார்க்கணும். மீதி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துறேன்னு சொல்லி பார்க்குறேன். ஜானகி, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. மாப்பிள்ளையை சாப்பிட்டு போ சொல்லுமா. ஏங்க, சாப்பிட்டு போயிடுங்க. இல்லை ஜானகி, நான் போய் முதலாளியை பார்த்துட்டு வந்துடுறேனே. ஒரு வாய் சாப்பிட்டு போயிடுங்க. நேரத்துலேருந்து நீங்கள் எதுவுமே சாப்பிடல. அம்மா, நீ எடுத்து வை. சரிம்மா. வாங்க. கல்பனா, இதை ஒரு கவரில் போட்டுக்கொண்டா. சரி மாமா. அசோக், என்னங்க? நீங்க தான் அசோகா? ஆமாம் சார். உங்க ஆஃபீஸ் பண்ண 2 லட்சத்தை கையாடல் பண்ணதுக்காக உங்களை கைது பண்றேன் சார். என்னங்க? அம்மா. சார், இது விஷயமா தான் எங்கள் ஆஃபீஸ் முதலாளி பார்க்குறக்காக நான் போய்கிட்டு இருக்கேன். அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன் மிஸ்டர். எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசுங்க. சார், அவர் எந்த தப்பு செய்யல. வாங்க வாங்க சார். இரு ஜானகி. ஜானகி, தள்ளுங்க தள்ளுங்க, கூட்டம் சேர்க்காதீங்க, ஓரமா நில்லுங்க. ஐயோ, அந்த பாவி பையன் இப்படி பண்ணிட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? கவலைப்படாத ஜானகி. பையன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஜானகி, உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சேம்மா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே கடவுளே. ஐயோ ஜானகி, மாப்பிள்ளை. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவா, ஐயோ எனக்கு என்ன கஷ்டம். கடவுளே. ஐயோ மாப்பிள்ளை. தியாகிகளை பத்தி நான் சரித்திர புத்தகங்கள்ல தான் படிச்சிருக்கேன். ஆனா உங்களை பார்க்கும்போது நீங்களும் ஒரு தியாகியா தான் என் கண்ணுக்கு தெரியுறீங்க. தியாகியா இருந்தவங்களோட கதி இதுதான்னா, உலகத்தில் யாரும் நல்லவங்களா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அவங்களுக்கு என்னோட கதி தான். கவலைப்படாதீங்க அசோக்.
நல்லவங்கள என்னைக்குமே அந்த கடவுள் கைவிட மாட்டார். கடவுள் எனக்கு துணையா இருக்கணும்னா அவர் இந்த ஜெயிலுக்கு வந்தாதான் உண்டு. ஹலோ, அதோ கிளம்பிட்டேன், வந்துகிட்டே இருக்கேன். ரகு. அம்மா. அருணா வந்தா நான் 1 ஹவர்ல வந்துடுவேன்னு சொல்லு. சரிங்கம்மா. அம்மா. என்ன போகும்போது அபசகுணமா கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்புறம் எதுக்கு கூப்பிடுற? அறிவு கெட்டவனே. டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போங்கம்மா. எப்ப சாப்பிடணும் எனக்கு தெரியும். முதல்ல போய் உன் வேலையை பார். ஓ, நீயா? அழைக்காத விருந்தாளியா என் வீட்டுக்கு வந்திருக்க? என்ன விஷயம்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எதை பத்தி? வசந்த் விஷயமா. வசந்துக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? வசந்துக்கும் உனக்கும் தான் எந்த சம்மந்தமும் இல்ல. அவரோட சொத்துக்களை நீ அனுபவிக்கிறேங்கிற ஒரே சம்பந்தத்தை தவிர. ஆனா வசந்தோட குழந்தைய பெத்தவனா, அந்த சம்பந்தம் எனக்கு நிறையவே இருக்கு. காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? சரி சொல்லு. ஒரிஜினல் வசந்த் இப்ப இங்க.